உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு, மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம், லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையரா தானே நீங்களும்? இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையரா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நீங்க வந்தோம்? ஈவேரா வகையரா? நீங்க ஈவேரா வகையரா? நீங்க ஒண்ணு வேண்டாம். 67ல நாங்க அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு. 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்ப 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து தயநிதி மறேன், முரசொலி மறேன், இப்போ வந்து அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. அது உருவாயிருக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே எவனோ இந்த லூசு பை சொன்னாங்கிறதுக்காக ஏங்க அந்த காலத்துல வந்து மஞ்ச பை எல்லாம் இல்லங்க. மஞ்ச பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்க கொண்டு வந்த ஐயா. அதெல்லாம் பாருங்க தம்பி, நீங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் வந்து பள்ளி பருவத்துல பள்ளியில படிக்கும் போதே கையேடு வச்சு நடத்தி செய்தி பத்திரிகை நடத்தினோம். பள்ளி பருவத்துல கை, ஆமா.